வணக்கம். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ஆகிருக்குது. இப்போ நம்ம சித்திரை 28 ஆச்சுன்னு நினைக்கிறேன். சித்திரை 28 குரு பயிற்சி ஆச்சு. அந்த குரு பயிற்சி இப்போ ஒவ்வொரு ராசிக்காக நம்ம அப்படியே போட்டு விடலாம். ஒவ்வொரு ராசியில் இப்போ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம மேச ராசிலேயே ஆரம்பிச்சிடலாம். மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் 9, 12ஆம் அதிபதி. அதாவது குரு மேச ராசிக்கு 9ஆம் அதிபதி. அதாவது மேச ராசி மட்டும் இல்லை, லக்னக்காரங்களுக்கும் இது பொருந்தும். நீங்கள் மேச லக்னமாக இருந்தாலும் இது துல்லியமாக பொருந்தும். ராசியை விட லக்னம் துல்லியமாக பொருந்தும். அதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கலாம். அவங்களும் இதை சேர்த்திக்கலாம். சரிங்களா? மேச ராசிக்கு ராசிக்கு 9ஆம் இடம், 12ஆம் இடம் 2 இடங்களுக்கு அதிபதியாக குரு வருவார். மேச ராசியிலிருந்து பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி அப்படின்னா பாக்கியாதிபதி முழுக்க நன்மையே செய்யக்கூடியவர்னு வச்சுக்கோங்களேன். மேசராசிக்கு குரு முழுக்க நன்மையை செய்யக்கூடியவர். அவர் மேச ராசி வீட்டிலேருந்து அல்லது லக்னமாக இருந்தாலும் அவங்க வீட்டிலேருந்து 1, 2, 3ஆம் இடமான மிதுனத்துக்கு போகிறாரு. அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறாரு. அவர் அதாவது மேச ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல அமர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 3ஆம் இடத்துக்கு பாக்கியாதிபதி குரு 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 3ஆம் இடம் சம்மந்தமான உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும். 3ஆம் இடம்ங்கிறது உடல் ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கழுத்துக்கு கீழ்ப்பகுதி, கழுத்துக்கு கீழே இந்த ஷோல்ட்ரு, கைவலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த இது காது இந்த சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க. நிவர்த்தி ஆகும், கண்டிப்பாக ஆகும். அங்கே 3ஆம் இடத்துல இருக்கிற குரு அங்கே இருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3லிருந்து 5ஆம் பார்வை. ஃபஸ்ட்டு பார்வை அவருக்கு 5, 7, 9, 3 பார்வை உண்டு. அதில் 5ஆம் பார்வையாக ஃபஸ்ட்டு 7ஆம் இடத்தை பார்ப்பார். மேசராசிலிருந்து 7ஆம் இடம் எது? சுக்கரனுடைய துலாம் வீடு. அந்த துலாம் வீட்டை பார்ப்பார். அப்போ துலாம் வீடுங்கிறது என்ன? 7ஆம் இடம். மேசராசிக்கு 7ஆம் இடம்ங்கிறது என்ன? மனைவி, பங்குதாரர்கள், நண்பர்கள், அவங்களுடைய நட்புகள் அதிகரிக்கும். பிரிஞ்சு இருந்த நட்புகள் ஒன்று சேரும். குரு பகவான் வரனால புது நட்புகள் கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீரும். இதெல்லாம் நார்மல் பொது பலன். சரிங்களா? அப்புறம் உங்கள் ராசிக்குள்ளே அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து. யார் இருந்தாலும் குருவின் பார்வைப்படும் பொழுது உங்களுக்கு அந்த இடம் நிவர்த்தி ஆகும். அதாவது உங்களுடைய 3ஆம் இடம் நிவர்த்தி ஆகும். குரு வர்ற இடம், குரு பார்க்குற இடமான 7ஆம் இடம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி செவ்வாய் மேசராசியிலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடம்ங்கிறது என்ன? தந்தை, பாக்கியஸ்தானம். தந்தை மற்றும் பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தந்தை வழி உறவுகள் வலுக்கும். தந்தை வழி உறவுகள் மீண்டும் பேசாமல் இருந்தவங்க பேசுவாங்க, அல்லது தந்தையினுடைய வீட்டுக்கு போக வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் நல்லாயிருக்கும். அவங்க திடீர்னு வராமல் இருந்தவங்க வீட்டுக்கு சேருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு வைங்களேன். தந்தை வழி உறவு அல்லது அவங்களுடைய சொத்து பற்றி ஏதாச்சும் நம்மளுக்கு பெண்டிங்கில் இருந்ததுன்னா அதெல்லாம் சேரும். இந்த மாதிரி தந்தை ஸ்தானத்தை 9ஆம் இடத்தை பாக்கிய ஸ்தானத்தையே பார்க்குறதுனால அதன் வழியான உறவுகள், நட்புகள் எல்லாமே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் இன்னொரு 1 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்து 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்ப்பார். கும்பம் உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் வீடு. மேச ராசிக்கு 11ஆம் வீடு. 11ஆம் இடங்கிறது என்ன? லாபஸ்தானம், பணபரஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த லாபஸ்தானங்கிறதுனால உங்களுக்கு இனி கொஞ்சமாக இருப்புகள் அதிகமாகும். அல்லது 11ஆம் இடம் சித்தப்பாவையும் குறிக்கும். சித்தப்பா வழி உறவுகளுக்கு உங்களுக்கு ஒரு நன்மை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி. மற்ற இதெல்லாமே நல்லாயிருக்கும். தாய் வழிக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். 11ஆம் இடங்கிறது உங்களுடைய லாபஸ்தானம். அதே மாதிரி 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் சின்ன சுப செலவுகள், விரை செலவுகள், சுப விரயங்கள், தம்பி வகி தங்கச்சி வழியில் சின்ன செலவுகள் இதெல்லாம் வரும். ஏன்னா 12 கூடையவனும் 3ல் வர்றதுனால 3ஆம் இடம் இளைய சகோதரன் சொல்கிறோம். அவங்களுடைய நட்புகளும் நல்லாயிருக்கும். அவங்க மூலிமா சின்ன சுப செலவுகள் வரும். குரு வர்றாருல, குரு சுபகிரகங்கிறனால சுப செலவுகளை வருவார். மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் 1 ஆண்டுகளுக்கு இந்த குரு பயிற்சி நல்லா சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. மிக்க நன்றி.